வணக்கம். இது ஆதிக்கடவுள் யூடியூப் சேனல். நம்மோட சித்தர்கள் பாகம் அப்படிங்கிற பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா, சித்தர்களை பற்றியும் அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பற்றியும் அவர்களுடைய மகிமைகளை பற்றியும் நம்ம வீடியோ போட்டுட்ருக்குறோம். அதில் 108 சித்தர்களும் அவர்களின் ஜீவ சமாதிகளும் சித்தர்கள் பாகம் 3ல் வரும்னு சொல்லியிருந்தேன். அப்படி இந்த சித்தர்கள் பாகம் 3ல் இன்றைக்கி நம்ம ஒரு 30 சித்தர்களை பற்றியும் அவர்களுடைய ஜீவ சமாதி இருக்கின்ற ஊர்களை பற்றியும் பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த 108 சித்தர்களின் ஜீவ சமாதியை பற்றிய பதிவு அப்படின்னாக்கா, அவங்கவங்க எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊரில் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர்களோட ஜீவ சமாதியை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வணங்கி அவங்க வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்ற நோக்கம் மட்டும்தான். அதுக்காக தான் இந்த 108 சித்தர்களின் ஜீவ சமாதிகள் இருக்கின்ற விவரங்களை நம்ம பதிவிட்டிருக்கிறோம். அப்படி அந்த ஜீவ சமாதிகள் சரியான இடத்தில் எங்கு இருக்கிறது என்பதை நீங்கள் கருத்திலே குறிப்பிட்டு கேட்டால் அதற்குண்டான முழு விளக்கங்களும் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். இந்த பதிவில் சித்தர்களோட பெயரும் ஜீவ சமாதி இருக்கின்ற ஊர்களின் பெயரின் மட்டும்தான் நம்ம தெரியப்படுத்துகிறோம். மிக சரியாக துல்லியமாக தெரியணும்னாக்கா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை அனுப்புங்க. அதுலேயே உங்களுக்கு தேவையான விளக்கத்தை நான் கொடுக்க தயாராக இருக்கேன். இப்போ நம்ம சித்தர்களும் அவர்களின் ஜீவ சமாதிகள் இருக்கின்ற ஊர்களின் பெயர்களையும் ஒரு 30 பேர்த்தினுடைய பெயர்களை பார்த்துருவோம். மீதி அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒரே லென்த்தாக போட முடியாது. போட்டாலும் எல்லாருனாலையும் முழுவதாக பார்க்கக்கூடிய அளவுக்கு சௌகரியம் இருக்குமா என்னன்னு தெரியல. வீடியோவை மிக நீளமாக கொண்டுட்டு போகிறதுல நமக்கும் விருப்பம் இல்லை. ஆகவே முதற்கட்டமாக இந்த 30 சித்தர்களின் பெயர்களையும் அவர்களின் ஜீவ சமாதிகள் அமைந்திருக்கக்கூடிய ஊர்களின் பெயர்களையும் பார்ப்போம். வாங்க. முதலாவதாக நம்ம பார்த்தோம்னாக்கா திருமூலர். திருமூலருடைய ஜீவ சமாதி சிதம்பரத்தில் இருக்கிறது. அதே போல் போகர், அந்த போகர் சித்தரின் சமாதி பழனியில் தான் இருக்கிறது. அதே போல் கருவூரர் சித்தரின் ஜீவ சமாதி திருக்களத்தூர்லேயும் ஆனிலையப்பர் கோயில்லையும் அமைஞ்சிருக்குது. அதே போல் புலிப்பாணி சித்தரோட ஜீவ சமாதி பழனி வைக்காவூரில் இருக்குது. அதே போல் கொங்கனார் சித்தரின் ஜீவ சமாதி திருப்பதி திருமலையில் அமைஞ்சிருக்குது. அதே போல் மச்சமுனி சித்தர் அவர்களின் ஜீவ சமாதி திருப்பரங்குன்றம் திருவானைக்காவல் என்ற இடத்தில் இருக்கிறது. அதே போல் வல்லப சித்தர் என்னும் சுந்தரனாரின் ஜீவ சமாதி மதுரையிலே அமைய பெற்றிருக்கிறது. அதே போல் சட்டைமுனி சித்தர் அவர்களின் ஜீவ சமாதி திருவரங்கத்திலே இருக்கிறது. அதே போல் அகத்தியரின் ஜீவ சமாதி கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரத்திலும் நமது தமிழகத்திலே கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயிலிலும் அமைய பெற்றிருக்கிறது. அதே போல் தேரையார் சித்தர் அவர்களின் ஜீவ சமாதி தோரணமலையிலும், அதாவது மலையாள நாட்டில் தோரணமலை கோயிலில் அமைய பெற்றிருக்கிறது. அதே போல் கோரக்கர் சித்தர் அவர்களின் ஜீவ சமாதி பேரூரிலும், பாம்பாட்டி சித்தர் அவர்களின் ஜீவ சமாதி மருதமலையிலும் விருதாச்சலத்திலும், அதே போல் சிவவாக்கியர் அவர்களின் ஜீவ சமாதி கும்பகோணத்திலும், அதே போல் உரோமரிஷி சித்தரின் ஜீவ சமாதி திருக்கையிலும், காகபுஞ்சர் சித்தரின் ஜீவ சமாதி திருச்சூர், உறையூர்
இலும் தென்புன் பரப்பியிலும், அதுபோலவே இடைக்காட்டு சித்தர் அவர்களின் ஜீவசமாதி திருவண்ணாமலையிலும், குதம்பை சித்தரின் ஜீவசமாதி மயிலாடுதுறையிலும், பதஞ்சலி சித்தர் அவர்களின் ஜீவசமாதி சிதம்பரம் அழகர் கோயிலிலும், பிறகு ராமேஸ்வரத்திலும், அதேபோல புலந்தியார் சித்தர் அவர்களின் ஜீவசமாதி பாபநாசத்திலும், திரு ஆகுடையார் கோயிலிலும், திருமூலர் சித்தரின் ஜீவசமாதி மேலை சிதம்பரத்திலும், அழகண்ணா சித்தர் அவர்களின் ஜீவசமாதி நாகப்பட்டினத்திலும், நாரதர் அவர்களின் ஜீவசமாதி திருவிடைமருதூர், கருவைநல்லூர் ஆகிய இடங்களிலும், அதேபோல ராமத்தேமர் சித்தர் அவர்களின் ஜீவசமாதி அழகர் மலையிலும், அதுபோலவே மார்க்கண்டேயர் சித்தர் அவர்களின் ஜீவசமாதி கருவைநல்லூரிலும், புன்னாங்கீஷர் சித்தர் அவர்களின் ஜீவசமாதி நன்னுச்சேரியிலும், காசியாபாத் சித்தர் அவர்களின் ஜீவசமாதி ருத்ரகிரியிலும், வரதர் அவர்களின் ஜீவசமாதி தென்மலையிலும், கன்னி சித்தர் அவர்களின் ஜீவசமாதி பெருங்காவூரிலும், தன்வந்திரி சித்தர் அவர்களின் ஜீவசமாதி வைத்தீஸ்வரன் கோயிலிலும், குந்தி சித்தர் ஜீவசமாதி திருவாடுதுறையிலும், பிறகு காசியிலும் அமைய பெற்றிருக்கிறது. இப்படியாக இன்று நாம் 30 சித்தர்களின் திருநாமங்களையும் அவர்களுக்கு ஜீவசமாதிகள் எந்த இடத்திலே எந்த ஊரில் இருக்கிறது என்பதையும் பார்த்திருக்கிறோம். இன்னும் வரும் நாட்களில் மீதம் இருக்கின்ற சித்தர்களின் பெயர்களும் அவர்களின் ஜீவசமாதி அமைந்துள்ள இடங்களை பற்றியும் நாம் சித்தர்கள் பாகம் 4, 5 ஆகியவற்றில் மிக தெளிவாக தெரிந்து கொள்வோம். இதை எதற்காக நாம் பதிவிடுகிறோம் என்பதை ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதாவது நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு எவ்வளோதான் உழைச்சாலும் நமக்கான ஒரு நேரம் காலம் வரும்பொழுது தான் நம்ம மகான்களையும் சித்தர்களையும் ஞானிகளையும் தரிசிக்க முடியும். ஏன்னா அந்த சித்தம் நமக்கு கிடைக்கணும். நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணி ஒரு கோயிலுக்கு போகலான்னு நினைப்போம். உதாரணத்துக்கு இப்போ பாபா கோயிலுக்கே போகலான்னு நினைப்போம். ஆனால் கிளம்புவோம், கடைசி நேரத்தில் போக முடியாமல் போயிடும். இன்னொரு தரம் பார்த்திங்கனாக்கா ஷீரடி போகலான்னு சொல்லிட்டு டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணுற அளவுக்கு நம்ம போயிடுவோம். ஆனால் கடைசி நேரத்தில் நம்மளால் போக முடியாமல் போயிடும். அதுக்கு காரணம் எந்த சித்தர்களின் ஜீவ சமாதியாக இருந்தாலும் அவர்கள் ஆசீர்வதித்தால் மட்டும்தான் அந்த மண்ணில் நம்மளால் காலை வைக்க முடியும். இல்லைன்னா நம்மளால் அதை செய்யவே முடியாது. ஆக சித்தர்களை பற்றி நிறைய பதிவுகள் இருக்குது. அதை நம்ம போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சித்தர்களுடைய ஆசியும் அவர்கள் ஜீவ சமாதியை நம்ம மிதிச்சிட்டாவே போதும். நம்ம வாழ்க்கையில் பல திருப்பங்கள், நிறைய திருப்பங்கள் வரும். உதாரணத்துக்கு தினமும் நீங்கள் ஏதோ ஒரு சித்தரின் மந்திரத்தை உச்சரிங்க. நீங்கள் இந்த குறிப்பிட்டு இந்த சித்தரை தான் கும்பிடணும் அப்படிங்கிறது எண்ணமே கிடையாது. நாங்கள் அப்படி சொல்லவும் மாட்டேன். காரணம் என்ன, நமக்கு அருகில் எந்த சித்தர் இருக்கிறார், எந்த சித்தரின் ஜீவ சமாதி இருக்கிறது, நாம் எந்த சித்தரை நினைத்து வணங்குகிறோம் அப்படிங்கிறது தான். நம்ம மனசில் எந்த ஒரு சித்தர் அவரை நினச்சி மனசார கும்பிட்டு அவருடைய இப்போ ஒவ்வொரு சித்தர்களுக்கும் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்கும். அந்த மந்திரங்களை உச்சரிச்சிட்டா போதும். இப்போ நான் பெரும்பாலும் பார்த்திங்கனாக்கா நான் காகபுஜண்டரோடைய அந்த மந்திரத்தை தினந்தோறுமே நான் உச்சரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஓம் காக்கை முனியாய வித்மகே பகலாதேவி ஷமோதாய தீமகி தன்னோ காகபுஜண்டர் தேவாய பிரசோதயாத் அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நான் தினந்தோறும் உச்சரிப்பேன். அதே போல் பார்த்திங்கனாக்கா குருவோட மந்திரத்தையும் நான் அடிக்கடி உச்சரிச்சுக்கிட்டே வருவேன். இது காரணம் என்னென்னாக்கா, ஒரு 14 ஆண்டுகளுக்கு முன்பு வரை எனக்கு இந்த சித்தர்களை பற்றிய ஒரு
புரிதல் கொஞ்சம் கூட கிடையாது. அதாவது பெரிதா ஒரு ஈடுபாடே கிடையாது. அந்த காலகட்டத்தில என் வாழ்க்கையில் நடந்த நிறைய திருப்பங்களும், துன்பங்களும் அப்படியே சூறாவளி மாரி சுரட்டி அடிக்கும்பாங்க பார்த்தீங்களா? ஒண்ணு பின்னால ஒண்ணு, ஒண்ணு பின்னால ஒண்ணு, ஒண்ணு பின்னால ஒண்ணுன்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில சில விஷயங்கள கேள்விப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா நான் அந்த சித்தர்களை பற்றிய ஒரு புரிதலை உருவாக்கி கொண்டேன். நான் ஒரு சித்தர் கோயில்னு சொல்லி நான் சித்தருடைய ஜீவ சமாதியில கால வச்சது தென்பொன் பரப்பி. அதாவது இன்னைக்கு அது விழுப்புரம் மாவட்டத்தில இருக்குது. அன்னைக்கு சேலம் மாவட்டத்தில இருந்தது. அந்த தென்பொன் பரப்பிங்கிற ஒரு கிராமத்தில சொர்ணபுரீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தில தான் நான் போய் முதல்ல அந்த காகபுஜண்டர் சித்தரோட ஜீவ சமாதியில என்னோட கால வச்சேன். அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனைகள்லாம் வரிசையா நான் சித்தர்களை நோக்கி யோசிக்க ஆரம்பிக்கும்போது, அவர்களுடைய மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிக்கும்போது, மிகப்பெரிய மாற்றங்கள் ஒன்றன் பின் ஒன்றா நடக்க ஆரம்பிச்சது. அதாவது ஒரு திசையிலிருந்து இந்த திசை வேண்டாம் என்று வேறு திசையில் விலகி சென்று கொண்டிருந்த என்னை பல இன்னல்களுக்கும், துன்பங்களுக்கும், கஷ்டங்களுக்கும் கொண்டு சென்று புரிதலை தந்து, மீண்டும் எந்த பாதையை விட்டு வேண்டாம் என்று விலகி வந்தோனோ அதே பாதையிலே என்னை கொண்டு சென்று நிறுத்தியவர்கள் சித்தர்கள். ஆக நாம் சித்தர்களை முழுமையாக புரிந்து கொண்டால், அவர்களை நாம் வணங்கத் தொடங்கினாலே நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை நாம் சந்திக்க முடியும். ஆகவே நீங்கள் எந்த ஊரிலிருந்து இந்த காணொளியை பார்த்தாலும் சரி, உங்கள் ஊருக்கு மிக அருகில் எந்த சித்தரின் ஜீவ சமாதிகள் இருக்கிறது என்பதை அறிந்து அங்கு சென்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த சித்தருக்குண்டான அந்த மந்திரத்தை தினந்தோறும் உச்சரித்து வாருங்கள். உங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகி, நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து, நீங்கள் மிக மகிழ்ச்சியாக இந்த சமுதாயத்திலே மதிப்போடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை சித்தர்கள் அமைத்து கொடுப்பார்கள் என்பதை முழு மனதோடு நம்புங்கள். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.